மாசி மகத்தன்னைக்கு கண்டிப்பாக எல்லோருமே உங்கள் திருமாங்கலை சரடு மாற்றுறது ரொம்ப விசேஷங்க. மாசியில் மாற்றினா பாசி படியும் வரைக்கும் அது வந்து நிலைத்தி இருக்கும் அப்படிங்கிறது பெரியவங்களோட வாக்கு. அடுத்தது மகத்தன்னைக்கு தீர்த்தவாரி ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்க திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. விடிய காலையில் எழுந்து குளிக்கணுங்க. முடிஞ்சதுனாக்கா ஒரு கடல், ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் குளிப்பது ரொம்ப விசேஷம். நீர்நிலைகளுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவிரி இந்த மாதிரி நதிகளோட பெயர்களை மானசீகமாக மனசார சொல்லிக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து நீங்க தலைக்கு வந்து ஊத்திக்கலாம். அடுத்தது நான் முன்னமே சொன்ன போலதான் நாளைக்கு வந்து லலிதாம்பிகையோட ஜெயந்தி. மறக்காம வீட்டுல வந்து லலிதா சகஸ்ரநாமம் வந்து பாராயணம் பண்ணிடுங்க. அதே போல இந்த சக்தி பீடங்கள் போறது ரொம்ப விசேஷம். முக்கியமா இந்த லலிதா பரமேஸ்வரர் சக்தி பீடங்கள் பாத்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி சொல்லலாம், காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, இந்த 3 அம்பிகையோட சக்தி பீடங்களுக்கு போக முடியாதவங்க நம்ம மானசீகமா மனசார கோயிலுக்கு போனதா நம்ம நீங்க நினைச்சாலே போதும், அம்பிகையோட அந்த கிருபா கடாட்சம் பரிபூரணமா நமக்கு